இந்தியா முழுக்க வந்து இதை ஏற்றுக்க முடியாது. சவுத்தில் வேறு மாதிரியா இருக்குது, நார்த்தில் வேறு மாதிரியா இருக்குது. ஏன்னா சவுத்தில் வந்து எல்லாம் இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக தெரியுது. பட் நார்த்துங்கும் போது ஒரு யூபி, பீகார், ராஜஸ்தான், குஜராத், சத்தீஸ்கர், இந்த மாநிலங்களில் 203 தொகுதி இருக்குது. அந்த மாநிலங்களில் முழுசாக 90% அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவை பார்த்தா அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மோடி சர்க்கார் செய்கிறது வந்து எல்லாம் டேக்ஸ் வீக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் சத்தாய்க்கிறாரு. எல்லா இதுலேயுமே டேக்ஸ் போட்டிருக்கிறாரு. வர்ற வருமானம் என்ன 10,000 எடுக்கிறான், சம்பளம் 15,000 எடுக்கிறான். அவன் சோத்துக்கே சரியாக போயிடுது. வாடகை கட்டுவானா, என்ன பண்ணுவான், தண்ணி பில்லு கட்டுவானா, கரண்ட் பில்லு கட்டுவானா. அது காங்கிரஸ் வந்தால் எவ்வளோ பெட்ரு. காங்கிரஸ் தான் வரணும் ஆட்சி. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லையா, இதுதான் எல்லாம் டேக்ஸு. இது நம்ம என்ன அந்த மோட்டரை ஒரு பொருள் வாங்க போனால் அதில் டேக்ஸு. ஒரு 10,000 பொருள் வந்து 3,500 டேக்ஸ் கட்ட சொல்கிறானுங்க. இதெல்லாம் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வண்டி வாங்க போகிற பைக்கு 60,000 அந்த காலத்தில் காங்கிரஸ் பார்ட்டி இருக்கும்போதெல்லாம் 60,000 இருந்துச்சு. இப்போ வந்து 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபா. ஒரு மோட்டர் வாங்க போகிறோம், தண்ணி மோட்டர், ஒரு தண்ணி இழுக்கிறதுக்காக பம்பு வாங்க போகிறோம். அந்த பம்புக்கு வந்து 3,500 டேக்ஸில் காய்க்கிறானுங்க. அப்போ அது 15,000 வந்து 25,000 போடுறான் அந்த டேக்ஸ் எல்லாம் பிடிச்சி. அப்போ எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். அது மோடி சர்க்கார் வந்து அது நம்ம லுக்ஸானு தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் மோடி வரக்கூடாது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? காரணம் என்னங்க, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சட்டத்தை மாற்றலான்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அரசியலும் பொது சட்டத்தையும் மாற்றி எழுதணும். ஏன்னா அம்பேத்கர் எழுதி கொடுத்ததால எல்லாத்துக்குமே பொதுவானதாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க வந்து சில மாற்றம் பண்ணலான்னு பார்க்குறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வரக்கூடாது. இல்லை, என்னென்ன மாற்றம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அவர் வந்து சட்டத்தில் சனாதன் மதத்தை, சில ஸ்ட்ராங்கான சட்டத்தை வந்து எல்லாம் மாற்றலான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் மாற்றக்கூடாது எனக்கு பொறுத்த வரைக்கும். இல்லை, மக்கள் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு தவிர மாற்றி தானே ஆகுது. அதுக்காக அவர் சொல்கிற மாரி ஆகாதுல்ல. இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி மதத்தை அரசியலில் கொண்டு வரக்கூடாது. 2024 யார் தான் வரணும்னு சொல்லுங்க? எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா வரணும். நான் பெரும்பாலும் இந்த ஏரியா விட்டு வெளியில் போனதே கிடையாது. இந்த ஏரியாவில் வந்து இப்போதைக்கு ஆட்சி வந்து நம்ம பிஎம்சி எடுத்துக்கிட்டா மோடி எம்எல்ஏ, இந்த ஊர் எம்எல்ஏ மோடி தான், மோடி ஆளுங்க தான். அப்படி இப்போ இத்தனை வருஷமா இங்கே சேரு சகதியாக இருந்துச்சு. என் பார்வைக்கு போகிறாங்க. வெளி உலகத்தில் என்ன நடக்குது தெரியாது. ஜிஎஸ்டி ஒரு சிலது இருக்குது, நமக்கு தெரியாது. நம்ம ஏன்னா ஏரியா விட்டு வெளியில் போகிறதில்ல. ஆனால் இப்போ எங்கள் ஏரியா கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்குது. அப்போ மோதின்னு சொல்ல முடியாது, அவங்க எம்எல்ஏ தான் இங்கே ஆட்சி பண்ணுறாங்க. அவங்க நகைச்சேரும் அவங்களே தான். அப்போ பரவாயில்ல. இந்த 10 வருஷத்துல கொஞ்சம் இதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. என் கருத்து தான் சொல்கிறேன். உலகம் என்ன நினைக்குது அவங்களுக்கு தான் தெரியும். எல்லா எலெக்ஷன் டயத்துலையும் ரீ எலெக்ஷன் வருது இல்லை, அப்போ இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்ல தான் செய்வாங்க. இனிமேல் தான் நாங்கள் புதுசாக செய்ய போகிறோம், அப்படி செய்வோம், இப்படி செய்ய தான் போகிறோம், சொல்ல தான் செய்வாங்க. இது எல்லாத்துக்கும் உள்ள நார்மல் தான். மோடியோட ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோதி இடத்துல இப்போ ஆன்லைன் வந்த பிறகு கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது ஆன்லைன் வந்த பிறகு இந்த ஊழல் அதுகள்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அது வந்து மறைக்கக்கூடிய உண்மை. ஆனால் கட்சி உடைக்கல நம்பர் 1 இருக்காரு. கட்சி உடைக்கிறதுனா எல்லா எந்த ஸ்டேட்டு கட்சி இருந்தாலும் நல்லா க்ளீனாக உடைச்சி விட்டுருவாரு. உடைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கெட்டது தான் அது, அதாவது நல்லா செய்வார். அது எல்லா ஸ்டேட்லயும் எல்லா ஸ்டேட்லையும் செஞ்சுட்டு இருக்காருல, நீங்கள் பார்க்குறீங்கல்ல. 2024 இந்த தேர்தலில் வந்து திருப்பி அவர் தான் வருவாரு. இல்லாட்டி அதுதான் நாங்கள் ராமர் கோயில் கட்டிருக்கோம். கண்டிப்பாக வருவோங்கிற முகத்தான் தெரியல, வருதுன்னு பார்ப்போம். மோடி ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்காதாப்பா. இந்த வருஷம் வரமாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் வரமாட்டாருன்னு? ஏன்னா மக்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் வரி போடுறாரு. இந்த ஏழையெல்லாம் என்ன 4 ரூபா சம்பாதிச்சு அதில் 1 ரூபா வரி கட்டுனா எப்படி பிழைக்கிறது? நாங்கள்லாம் இந்த பம்பாயில் பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறோம், இன்னமும் கஷ்டப்படுறோம். அப்புறம் அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சட்டம் வந்துக்கிட்டே இருந்தால் இந்த ஏழையை இப்போ என்ன வழி கண்டு பிழைக்கலாம்? அதனால ஆட்சி வேற வந்தா ஏழை பால மக்கள் நல்லா பிழைக்கி. ராகுல் காந்தி தான் இந்த எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம், அப்போல்லாம் விலைவாசியெல்லாம் நாங்கள்லாம் அப்போல்லாம் சின்ன வயசாக இருக்குங்கள நல்ல விலைவாசியெல்லாம் கம்மியாக இருந்துச்சு.
இப்பெல்லாம் ரொம்ப விலைவாசி ரொம்ப நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் இருக்கேன். மீன்ஸ் whatever மோடி சொன்னார் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு whatever லைஃப்பில் இப்போ ஆகிட்டு இருக்கு. ஸோ whatever we boys are satisfaction only. So என்ன ரீசன் சார்? reason whatever last 10 years whatever எங்கள் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு, our lifestyle. So I think so it's okay whatever lifestyle is going on. So நான் நம்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் whatever this பிஜேபி கவர்மெண்ட். பிஜேபி வந்தால் இன்னும் கஷ்டத்தில் தான் போகும். என்ன காரணம் கஷ்டம்? இப்போ என்ன கஷ்டம்? என்னதுங்க இப்போ ஏழைங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு சொல்லு, ஏழைங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. ஏழைங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்காரா? கேஸ் வேலை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது 300 ரூபாய்க்கு விற்றுது, இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு போகுது. ஆனா மோடி என்ன சொல்றாருன்னா இது வந்து இந்த 10 வருஷம் ஆட்சி ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் வந்து இதே மோடி தான் சொன்னாரு 2024 எல்லாத்துக்கும் வீடு கட்டி தரோன்னு. எங்க கட்டி கொடுத்தாரு? நாங்களும் நல்லா ஏழைங்க தான், ஒரு பணக்காரர் கிடையாது. இதே வாழ்க்கையை இதை 100 ரூபா சம்பாரிச்சிங்களும் அதே வாழ்க்கையை தான் ஓட்டுறாங்க, 1000 ரூபா சம்பாதிக்க அதே வாழ்க்கையை தான் ஓட்டுறாங்க. அப்ப யார் தான் வரணும்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் தான் வந்தா திரும்பி நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி வந்து என்னத்த செய்யறது? மோடி வந்து விலைத்தான் ஏறிக்கிட்டு போகுது. என்ன மோடி வந்து என்னப்பா செஞ்சிருக்கிறான்? அவங்க குஜராத்தில் தான் செஞ்சிருக்கிறான், அவங்க குஜராத்தில் தான் செஞ்சிருக்கிறான். நம்ம இங்கே தமிழ்காரங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான் மோடி சொல்லு? இல்ல 10 வருஷம் ஆட்சியில ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. அவன் வந்து எல்லாமே பரபத்தாயி நோட்டை மாத்தினா, நோட்டை மாத்தினா, எல்லாம் விலைவாசி ஏற்றுனா. நம்ம ஜனத்துக்கு தமிழ்காரங்களுக்கு என்னப்பா உதவி செஞ்சிருக்கிறான்? அவன் அந்த குஜராத்தில் தான் செஞ்சிருக்கிறான். வேறங்க இப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 10 வருஷம் ஆட்சி வந்து வெறும் ட்ரெய்லரு, மெயின் பிக்சர் வந்து என்னதான் நீங்க பார்க்க போறீங்கிற. அதான் சும்மா 10 வருஷம் இருந்து வந்தப்பயே செய்யலையே, இதுக்கு மேலே என்ன செய்யறேன்னு பார்ப்பேன்.